சமந்தா மேம் சர்ஜரிலாம் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. ஸோ லிட்டில் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஷீ இஸ் டன் சம் பாடி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சர்ஜரிஸ் பண்ணியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ஏர்லியர் வந்தப்போ ஷி வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன். நவ் பட் ஷீ இஸ் மெயின்டைனிங் தட். அதை ரெகுலராக அவங்க அதை மெயின்டைன் பண்ணி எஸ்பெஷலி டயட் ஆஸ்பெக்ட்ல அவங்க பயங்கர எவ்ரி ஃபேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். எவ்ரி ஃபேஸ் ப்ரொபோர்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நயன்தாரா மேமோட ஐப்ரோஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுடைய அந்த திக் ஐப்ரோஸு ஒரு ஸ்மால் ஃபேஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ ஈச் ஒன் ஃபேஸ் டிஃப்ரெண்ட், யோர் ஃபேஷியல் அனாட்டமி இஸ் டிஃப்ரெண்ட், யோர் போன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு பண்ண ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்கும். யூனோ ஜோதிகா மேம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனாலும் ஷீ மெயின்டைன்ஸ் த டைட்னிங். அவங்க ஸ்கின் இஸ் ஸ்டில் டைட். ஸோ சம்தா மேம் எஸ் சாம் கண்டிப்பாக அவங்களுக்கு என்னன்றது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ரைட்? ஸோ அப்படி கண்டுபிடிச்சனால ஷீ இஸ் கோயிங் ஃபார் திஸ் டயட். பட் அந்த டயட் எல்லாருக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. லிப் ஃபில்லர்ஸ் வந்து எவ்வளோ சேஃப், ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் நார்மல் பீப்புள் அதை பண்ணுறதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா? யார் பண்ணணும், யார் பண்ணணும்? ஏன்னா நார்த் பீப்புளெலாம் லாங் ஃபேஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஃபேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சம் பீப்புள் கொஞ்சம் மேஸ்குலைனாக இருக்கும். அவங்களுக்குலாம் ஃபில்லர்ன்றது பெருசாக லிப் இருக்குதுன்னா நல்லாயிருக்கும். நம்மலாம் எப்போவுமே குட்டி குட்டியாக இருப்போம். சவுத்தில் எல்லாருமே வந்து குட்டி குட்டியாக இருக்கும், ஃபேஸ்லாம் குட்டியாக இருக்கும். அவங்களுக்கு ஓவர் ஃபில்ட் ஆகிடும். ஏகே சார் வந்து ஒரு கார் ரேசிங்காக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மென்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னு அதோடைய ஜேர்னி வந்து ரொம்பவே பெருசு. பட் ஸ்டில் விடிவியில் தான் அவர் தி பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். அந்த விடிவியில் இருந்த அந்த சார்ம் அண்ட் இட்ஸ் நாட் he was in the middle. He was not too thin, at the same time he was not too bulky. ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் விஜய் ஷாரன்ஸ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா டாக்டர் ஹேமமாலினி, தி டைரக்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் டாக்டர் ஏஸ்தெடிக்ஸ். வணக்கம் மேம். வணக்கம். ஓகே, ஸோ வந்து நீங்கள் வந்து லைக் யூர் த எக்ஸ்பர்ட் இன் ஸ்கின். இப்போ நிறைய பேர் வந்து இந்த லைக் ஜென்ரலாக இருக்கிற நம்ம ஒரு உமனுக்கு இருக்கிற பாடி ஹேர், ஸ்ட்ராபெரி லெக்ஸ், அன்ஈவன் ஸ்கின் டோன், லிப்பில் இருக்கிற அந்த அன்ஈவன் லிப் கலர், இது எல்லாத்துக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்லை நான் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், அந்த செலிபிரிட்டி மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷனில் வந்து வராங்க. இந்த மாதிரி ஏன் மேம் வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? See, definitely insecurities, as you said, beauty abdinradhu, it is not just about the external factor. It is actually a psychological factor. So அந்த psychological factorல என்ன ஆகுது அப்படின்னா, earlier exposure to ஒரு மீடியாலேயோ டிவியில் மட்டும்தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் நாட் மச் எக்ஸ்போஷர் இந்த மொபைல் ஃபோன் ஃபேக்டர். பட் இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோன்ஸில் ஒரு மாடல் எப்படி இருக்காங்க, அவங்களோட லைஃப்பில் என்ன நடக்குது, அண்ட் அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க, எங்கே போகிறாங்க வராங்கன்னு எல்லாம் பார்க்குறப்போ ஒருவேளை பியூட்டி ஸ்டாண்டர்ட்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாமலேயே நம்ம வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிறோம். அங்கதான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. ஸோ இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு வைக்கிறப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அனிவன் ஸ்கின் டோன்ல வந்து கண்டிப்பா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும், அண்ட் லிப்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். See, that's how lipstick started. ஸோ இஃப் யூ நோட்டீஸ் 10 years பேக் லிப்ஸ்டிக் எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பாஸ்ட் ஒரு 10 years-ஆ தான் அதோட எவல்யூஷன் இருக்கு. அட் த சேம் டைம் இதே மாதிரி தான் காஸ்மெட்டாலஜி, இந்த ஏஸ்தெட்டிக்ஸ் ஆஸ்பெக்ட், ஸ்கின் ஆஸ்பெக்ட்ன்றது வந்ததே லாஸ்ட் ஒரு 5 years-ஆ தான் பயங்கரமா வர ஆரம்பிச்சிருக்கு. சி டெஃபினெட்லி இன்செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ன்றதை தாண்டி உங்க கம்ஃபர்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ கம்ஃபர்ட் ஆஸ்பெக்ட் அண்ட் வெல்னஸ் ஆஸ்பெக்ட். சி வெல்னஸா நீங்க அதை யோசிக்கிறீங்களா? குட். But don't think that as a beauty aspect. Okay. So it is going to improve your hygiene. It is going to improve your inner wellness. இது நான் பண்ணா எனக்கு என்னமோ நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்னு ஃபீல் ஆகுது அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மட்டும் பண்ணுங்க. மற்றவங்க பண்றாங்கன்றதுக்காக நீங்க பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து ஆக்டர்ஸ் வந்து நிறைய சர்ஜரிஸ் பண்ணுறாங்க மேம். லைக் அவங்களுடைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். நிறைய பேர் வந்து அவங்க அப்கமிங் ஆக்டர்ஸாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, ரொம்ப நேச்சுரலாக, லைக் தி கேர்ள் நெக்ஸ்ட் டோர்ன்ற மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 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 டாப் ஹீரோயின், டாப் 10 ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபேஸ் வந்து பயங்கரமாக ஒரு சேஞ்ச் ஆகிருக்கும். பிரைட்டாக இருந்திருப்பாங்க, சில பார்ட்லாம் வந்து ஃபேஸில் மாறி இருக்கும். ஸோ அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து நான் இப்போ ஒரு சில பேர்லாம் நான் அவங்க சொல்கிறேன், அவங்க சர்ஜரி பண்ணியிருக்காங்களா இல்லையா, பண்ணியிருந்தா என்ன மாதிரி சர்ஜரி பண்ணியிருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள். சமந்தா மேம். சமந்தா மேம் சர்ஜரிலாம் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. ஸோ லிட்டில் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, யா, ஓகே. நெக்ஸ்ட் நயன்தாரா மேம். நயன்தாரா மேம் ஐ திங்க் ஷீ இஸ் டன் சம் பாடி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சர்ஜரிஸ் பண்ணியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ஏர்லியர் வந்தப்போ ஷி வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன். நவ் பட் ஷீ இஸ் மெயின்டைனிங் தட். அதை ரெகுலராக அவங்க அதை மெயின்டைன் பண்ணி எஸ்பெஷலி டயட் ஆஸ்பெக்ட்ல அவங்க பயங்கர
யூனோ ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. ஸோ அவங்க டயட் ஆஸ்பெக்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. சர்ஜரி பொறுத்தளவு லைப்போசக்ஷன், பேரியாட்ரிக்னு 2 இருக்கு. ஓகே. ஸோ ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட போனீங்க அப்படின்னா தே வில் டெல் யூ வாட் டு பி டன். ஸோ பேரியாட்ரிக் அப்படின்றது ஒரு பலூன் பேரியாட்ரிக்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அ ப்ரொசீஜர் பேசிக்லி சம் பலூன் தே வில் சென்டர் இன்சைட் அண்ட் இட் வில் ஓப்பன் தேர், இட் வில் அப்பிடைட்டை கம்மி பண்ணும். அந்த மாதிரி ஒரு பலூன் பேரியாட்ரிக்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஓகே. ஸோ மெடிசன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, எஸ்பெஷலி சர்ஜரிலேயே நிறைய இருக்கு. ஸோ அதை கேஸ்ட்ரோ தான் பண்ணுவாங்க. கேஸ்ட்ரோ அண்ட் பிளாஸ்டிக் சேர்ந்து தான் அந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. லைப்போசக்ஷன் லிட்டரலி சர்ஜரி, கட்டிங். ஸோ அந்த மாதிரி சர்ஜரிஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த செல் பில்ட்ஸ் பண்ணுறது நார்மல். ஓகே. இட்ஸ் வெரி நார்மல். 80% will undergo liposuction. ஓகே. அதாவது ஒரு 3 years பேக் வரைக்கும் சொல்றேன். பிஃபோர் இந்த மொஞ்சாரோ ஜிம்பிக்லாம் வரதுக்கு முன்னாடி சர்ஜரி வாஸ் த ஒன்லி ஆப்ஷன். சர்ஜரி வாஸ் தி ஒன்லி ஆப்ஷன். பட் மேம் இந்த மாதிரி சர்ஜரிஸ் பண்ணும்போது நீங்க சொல்றீங்க கட் பண்ணி தான் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. பட் கட் பண்ணினா ஐ மீன் இட்ஸ் லைக் மோர் லைக் அந்த சொல்றேன், கட்டிங் மீன்ஸ் சர்ஜரி மீன்ஸ் கட்டிங்னு சொல்றேன். அப்படி கிடையாது. ஸோ பேசிக்லி தே ஹேவ் அ டியூப் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஸ்மால் ஹோல் தான். ஸோ ஒரு அப்டமன்ல பார்த்தீங்கன்னா 2 சைடு ஹோல் போடுவாங்க. அந்த ஒரே ஒரு போர்ட்லேருந்து உள்ளே போயிட்டு அவங்க தே வில் சக் ஆல் த ஃபேட். ஓகே. லைப்போசக்ஷன் அதான். லைப்போசக்ஷன் அதான். யா சர்ஜரின்றது இந்த டம்மி டக் சர்ஜரி சொல்லுவாங்க. டம்மி டக் ஃபுல் டம்மி எனக்கு ஃப்ளாட் ஆப் வேணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு தான் அது அந்த சர்ஜரி சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு கட் பண்ணி டம்மி டக் சர்ஜரிஸ் பண்ணுவாங்க. ஓகே. லைக் நீங்க சொல்றது வந்து இந்த டம்மி டக் சர்ஜரி வந்து லைக் பாசிபிளா வந்து நயன்தாரா மேம் பண்ணிருக்கலாம் இல்லையா? பிகாஸ் அவங்களுடைய கஜினியுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் பில்லோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் அந்த டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்கும். இருந்திருக்கலாம், கண்டிப்பா பண்ணிருக்கலாம். ஏன்னா அவங்க ஐ திங்க் இந்த மூவில கூட வில்லுன்னு நினைக்கிறேன். அதுல கம்ப்ளீட்டா வந்து அவங்க அதுல தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே காட்டிருப்பாங்க. அது டம்மி டக் மாதிரி தான் அது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே. யா நைஸ். இப்போ வந்து இந்த நிறைய பேர் இந்த லிப் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்றாங்கல்ல மேம். லிப் ஃபில்லர்ஸ் வந்து எவ்வளோ சேஃப்? ஆக்டர்ஸ் யூஸ் பண்றதுக்கும் நார்மல் பீப்புள் அதை பண்றதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? யாரு பண்ணணும், யாரு பண்ணக்கூடாது? ஃபில்லர்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் வந்து எல்லாத்துக்குமே ஆக்டர்ஸை கம்பேர் பண்றோம்? ஏன்னா நம்ம அவங்கள வந்து நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்குறோம் அண்ட் வி ஃபீல் தட் அவங்க எப்படி இருக்காங்களோ அதுதான் அழகு, அழகானவங்க தான் நடிப்பாங்க அப்படின்றது மைண்ட் செட். கரெக்டா? ஓ இதுதான் பியூட்டி ஸ்டாண்டர்ட் போல, லிப்பு பெருசா இருந்தா தான் பியூட்டி ஸ்டாண்டர்ட் போல, லிப் தின்னா இருக்கக்கூடாது. அப்ப என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஐடலைஸ் பண்ணிடுறாங்க. இவங்க இதுதான் பர்ஃபெக்ட் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டை கொடுத்துடுறாங்க. அதனாலதான் இந்த ஃபில்லர் ஆஸ்பெக்ட் எல்லாமே ஒரு நார்மல் பீப்புளுக்குமே வந்து நானும் மாடல் ஆகணும். I don't want to be in the screen, but I should look like a perfect model, perfect actress. I don't mind spending. So the craze ஆரம்பிக்குது அங்கதான். And like why not, அவங்க பண்றாங்கல்ல நானும் பண்ணலாம் இல்லையா? Why not me trying? ட்ரை பண்றதுல தப்பு கிடையாது. But every face is different. Okay, every face proportion is different. ஸோ நயன்தாரா மேமோட ஐப்ரோஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுடைய அந்த திக் ஐப்ரோஸ் ஒரு ஸ்மால் ஃபேஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. அது ஒரு மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ ஈச் ஒன் ஃபேஸ் டிஃப்ரெண்ட், யோர் ஃபேஷியல் அனாட்டமி இஸ் டிஃப்ரெண்ட், யோர் போன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு பண்ண ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்கும்? ஸோ ஆல்வேஸ் ஃபைண்ட் யோர் டாக்டர், கோ டு யோர் டாக்டர், ரைட் பிளேஸ் அண்ட் டெல் எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை, எனக்கு இது செட் ஆகுமான்னு முதல்ல கேள்வி கேளுங்க. கேள்வியை கேட்காம நீங்க டைரக்டா எனக்கு இதுதான் வேணும் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. எனக்கு அதெல்லாம் சம்டைம்ஸ் சர்ப்ரைசிங்கா இருக்கும். என்னுடைய பேஷண்ட்ஸ் எல்லாமே they'll come directly and say, ma'am, I need fillers here. I'm like, why you need fillers? I'll ask, why you need fillers? She said, no, I've already done before and I need it. I think it's a little plumpy, should be fine. Show me your filler picture. காட்டுவாங்க அவங்க பிக்சர் காட்டுவாங்க. அதுக்கும் இதுக்கும் ஒரு ரொம்ப மைனூட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இட் லுக்ஸ் பர்ஃபெக்ட் என்ன பொறுத்தது. ஸோ அந்த மாதிரி கேசஸ் நாங்கள் எடுக்க மாட்டோம். If it's already perfect, why complicate? Yes. See, little bit down. So natural results over overfilled. I always prefer natural results. Okay. See, it should look aesthetically good இருக்கணும். That is what the whole idea என்ன உனக்கு எஸ்தட்டிக்கா நீ அழகா இருக்கணும், அதுக்காக தானே வர. ஸோ அப்படி இருக்கப்போ இன்னும் பெருசா இன்னும் பெருசா இன்னும் பெருசா ஃபார் அ லாங் நார்த் பீப்புள்லாம் லாங் ஃபேஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஃபேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சம் பீப்புள் கொஞ்சம் மேஸ்குலைனாக இருக்கும். அவங்களுக்குலாம் ஃபில்லர்ன்றது பெருசாக லிப் இருக்குதுன்னா நல்லாயிருக்கும். நம்மலாம் எப்பவுமே குட்டி குட்டியாக இருப்போம். சவுத்தில் எல்லாருமே வந்து குட்டி குட்டியாக இருக்கும், ஃபேஸ்லாம் குட்டியாக இருக்கும். அவங்களுக்கு ஓவர் ஃபில்ட் ஆயிடும். ஸோ எப்பவுமே ஏஸ்தட்டிக்காக எது கரெக்டு, எவ்வளோ ml யூஸ் பண்ணணும். 0.5னா we will stop in 0.5. we will never do 1 ml. they'll ask, they'll demand 1 ml தான் எனக்கு வேணும் அப்படின்னு. அது அவங்களுக்கு தெரியாது. அந்த 1 ml நான் கொடுத்தேன்னா உனக்கு நல்லா இருக்குது. So that is very important. You should know when to stop. As a doctor, we always do that. So
அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து அளவுக்கு மீறி ரிக்வயர்மெண்ட் வைக்கும்போது லைக் சம்டைம்ஸ் வந்து ஒரு லெவலுக்கு வரைக்கும் தான் நீங்க சொல்ல முடியும் இது உங்களுக்கு செட் ஆகும் ஆகாதுன்னு சொல்லிட்டு. மோஸ்ட் டைம்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. இல்ல எனக்கு வேணும் ஒன்ன மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படின்றப்போ We don't do it. you don't- I don't do it. okay. See, பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமேன்னு சொல்லுவாங்க. People change, you know. எவ்ரிடே அவங்க ஃபேஸ் பார்க்குறாங்க, அந்த கான்ஃபிடன்ஸ் டக்குன்னு உடஞ்சிரும். அடுத்த நாளே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல டாக்டர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு திருப்பி நம்ம மேலேயே சொல்லுவாங்க. இஃப் இட்ஸ் ராங் we won't take it. Okay. நாங்கள் certain cases no சொல்லிடுவோம். Okay. See, that is very important. Some crazy ideas, this is not a, factory. This is not a lab, experiment பண்ணி நம்ம அனுப்புறதுக்கு. ஓகே, அதனால I don't take those cases. நெக்ஸ்ட் வந்து இப்போ நிறைய பேர் இந்த ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இப்போ ப்ரோட்டீன் இன்டேக் வந்து நிறைய பேர் வந்து பவுடர் ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறாங்க, ஈவன் இன்க்ளூடிங் விமன். முன்னாடி வந்து ப்ரோட்டீன் வந்து மென் தான் நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க, இப்போ விமனும் ஈக்குவலாக கன்சியூம் பண்ணுறாங்க. ப்ரோட்டீனை வந்து பவுடராக கன்சியூம் பண்ணுறப்போ இஸ் இட் ஹெல்தி ஃபார் விமன் ஃபார் தேர் கட் ஹெல்த்? See, சாப்பாடை பொறுத்தளவு விமன் அண்ட் மென் அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் ஆல் அபவுட் ஹவு மச் யூ டேக். அந்த ப்ரோட்டீன் பவுடருமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மென் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிடுவாங்க, ரைட்? ஒரு விமன் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிடுவாங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் த ப்ரொபோர்ஷன். ஸோ யூ ஷுட் நோ எவ்வளோ ப்ரொபோர்ஷன் சாப்பிடணுன்றதை நீங்கள் கரெக்டாக அந்த பர்டிகுலர் ப்ரோட்டீன் பவுடர் இருக்குன்னா அது கிளியராக போட்டிருக்கும். மென் கன்சியூம் திஸ், விமன் கன்சியூம் திஸ்னு அந்த ப்ரோட்டீன் பவுடரில் போட்டிருக்கும். ஜஸ்ட் ஃபாலோ த ரெகுலேஷன். ஓகே. ஸோ தட் நத்திங் டுவர்ட்ஸ் யுவர் கட் ஹெல்த், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஜென்ரலாக ஹைட்ரேஷன் மேண்டேட்ரி வென் யூ கோ ஃபார் ஜிம் அண்ட் ப்ரோட்டீன் ஆஸ்பெக்ட்லையும் எடுக்கிறீங்க. ஒரு நேச்சுரல் ஓவர் ஆர்டிஃபிஷியல் நம்ம எடுக்கிறப்போ எப்போவுமே ஹைட்ரேஷனை எப்போவுமே ஃப்ரண்ட்டில் வந்து நிப்பாட்டிடணும். ஓகே. ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் மோர். நிறைய தண்ணி குடிக்கிறது அண்ட் ஜூஸஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் வெறும் ஆர்டிஃபிஷியலில் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்காம ஆல்வேஸ் மிக்ஸ் இட் வித் யுவர் நேச்சுரல் சைட் ஆல்சோ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ நிறைய விமன் வந்து ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம் லைக் அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாங்கல்ல மேம், நிறைய செலிபிரிட்டிஸும் சரி நிறைய காமன் பீப்புள் பண்ணுறதும் சரி. செலிபிரிட்டிஸ் பண்ணும்போது அவங்களுடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி பழைய மாதிரி வந்துடுறாங்க. ஆனால் காமன் பீப்புள் பண்ணும்போது அந்த மாதிரி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஏன் மேம்? கண்டிப்பாக. ஆக்சுவலி நானே ஒரு போஸ்ட் பார்த்தேன், ஷில்பா ஷெட்டி அட் 53 and 53 and over Me at 30. நோ, அதே 53ல ஒரு பார்ட்டி மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் இருக்கு. See, அவங்க அதாவது ஒரு செலிபிரிட்டி அப்படின்னாலே they invest on their body. Exactly. ஏன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷன் அதுதான். லைக் how you investing on your education, they invest on their body. கரெக்டா? அதுதானே அவங்க ப்ரொஃபஷன். அதை முதல்ல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, அவங்க எப்படி இருக்காங்க, அதனால நம்மளும் அதை இன்ஸ்பயராக எடுத்துக்கணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஹெல்தியாக பண்ணுங்க, ஹெல்தியாக எல்லாமே பண்ணுங்க, பட் யூ டோன்ட் ஹாவ் டு கோ த்ரூ எவ்ரி திங் வாட் எவர் தே டூ, பிகாஸ் தட் இஸ் ஃபார் தேர் லிவிங். அவங்க லிவிங்காக பண்ணுற ஒரு ப்ரொஃபஷன் அது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம ஆளுங்க. ஓகே, கண்டிப்பாக நம்மளால அந்த டிரான்ஸ்மிஷன் கொடுக்க முடியும், இல்லைன்னு சொல்லலை, பட் இட் வில் டேக் டைம். இட் டசன்ட் டேக் லைக் ஓவர் நைட் அப்படிலாம் கிடையாது. அண்ட் see, there are treatments you can spend a lot and எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணும். as you said, it's not healthy also. But they have to take care of that aspect too. Most of the celebs earlierலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல்ஸ் எஸ்பெஷலி 35க்கு மேலே ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாங்க. இப்போ 30க்கு மேலே தான் கெரியரே பீக் ஆகுது. என்ன டிஃப்ரென்ஸு? த மெயின்டெனன்ஸ். ஏர்லியர் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் இல்லை, ரிசோர்ஸஸ் இல்லை. இப்போ வேர்ல்டில் எங்கே வேணால் யார் வேணால் போகலாம், என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ஆக்சஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. வேர்ல்டே நம்ம கையில் இருக்க மாதிரி, இங்கே உட்காந்து யூஎஸ்க்கு கால் பண்ணி என்ன வேணால் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் நம்மளோட ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்தனால, டெக்னாலஜி எல்லாமே அட்வான்ஸ் ஆனதுனால இப்போ ஃபாஸ்டராக வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். ஓகே, பட் அகெயின் இட்ஸ் ஆல் அபவுட் த ரைட் ப்ராக்டிஸ், ரைட் மென்டர்ஷிப், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் நாட் ஜஸ்ட் சிங்கிள் டிபார்ட்மெண்ட். Okay. It is multiple department together. Okay. So எல்லாரும் நினைக்கிறாங்க சிங்கிள் டிபார்ட்மெண்ட் காஸ்மெட்டிக் கிளினிக் போனாலே எல்லாம் சரியா. No, it involves your nutritionist, it involves your psychologist, it involves your plastic surgeon, it involves your derm, it involves your gastric, and it involves also sometimes ortho. Okay. இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து இன்டெகிரேட்டடாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ஓகே.
ஒரு சிங்கிள் டாக்டரால கொடுக்க முடியாது. அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்றாங்க. See, this is how Bollywood actors or நம்ம சவுத்ல இருக்கிற ஆக்டர்ஸ்மே this is how they follow. They go to a group practice. They don't just believe single doctor and give their body. So it will be more of a group practice தான். அங்கதான் ரிசல்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா இட்ஸ் a multidisciplinary approach. Sometimes we also include ஆயுர்வேதிக்கும் உள்ள எடுப்போம் சம்டைம்ஸ். ஓகே, சம் விஷயங்கள்ல ஹோமியோபதி உள்ள வருவாங்க, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸும் உள்ள வரும் சம்டைம்ஸ். ஸோ பட் அதை இன்டெகிரேட்டடா எப்படி பண்ணணும்னு ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச டாக்டர் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இட்ஸ் அ குரூப் ப்ராக்டிஸ் என்ன பொறுத்தது. ஓகே மேம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நவ் ஐ வாண்ட் டாக் அபவுட் வந்து இந்த செலிபிரிட்டியோடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் செலிபிரிட்டியோடைய அட்வர்டைசிங் அண்ட் ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து சமந்தா மேம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அவங்க வந்து பயங்கரமாக ஃபிட்டாக பயங்கரமாக இன்டென்சிவாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அண்ட் ஷி ஆல்சோ செட் ஷி இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஆட்டோமியூன் டிசீஸ் ஆல்சோ. அதனால அவங்க வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டில் இருக்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். ஸோ வாட் இஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட், அதையே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க? சரி, நான் சர்டன் பீப்புளுக்கு நம்மளோட பாடிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் சாப்பிட்டா ப்ளோட் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நிறைய பேருக்கு இருக்கும். லாக்டோஸ் இன்டாலரண்ட் தான் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி யூஸ்வலாக யாருக்கா கொடுப்பாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆட்டோ இம்யூன் இருக்கிறவங்களுக்கோ, இல்லை ஆக்னி ரொம்ப ஜாஸ்தியாக அவங்களுக்கு எப்போவுமே ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் என்னோட பாடியில் அப்படின்றவங்களுக்கு, அண்ட் ஆயில் பாடி ஆக்னி நிறைய பேருக்கு வரும். ஸோ நிறைய பம்ப்ஸ் இருக்கும். அண்ட் சம் பீப்புள் ஒரு அலர்ஜிக்காக இருப்பாங்க. சம் பீப்புள் லிம்ஃப் எடிமான்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாடியில் தொட்டு பார்த்தா ஒரு எடிமா மாதிரி வரும், காலில் எல்லாம் எடிமா இருக்கும், பாடியே ப்ளோட் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி க்ளூட்டன் அலர்ஜி இருக்கும். ஸோ ஃபுட்டுலேயே அலர்ஜி நிறைய பேருக்கு இருக்கு. ஓகே, ஸோ அதை நம்ம நிறைய பேர் தெரியாமல் இருக்கோம். ஸோ அந்த உங்களுக்கு வாட் யூர் அலர்ஜிக் டு அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். விச் ஃபுட் சூட்ஸ் யூ. இப்போ சம்தா மேம் சாம் கண்டிப்பாக அவங்களுக்கு என்னன்றதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ரைட்? ஸோ அப்படி கண்டுபிடிச்சனால ஷீ இஸ் கோயிங் ஃபார் திஸ் டயட். பட் அந்த டயட் எல்லாருக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகும் கிட்ட கிடையாது. ஓகே, ஈச் பாடி இஸ் டிஃப்ரெண்ட், ஈச் ஏஜ் இஸ் டிஃப்ரெண்ட், அண்ட் அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ஆல்சோ மேட்டர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் பேராமீட்டர்ஸ் பார்த்து தான் ஆல்வேஸ் ஒரு டயட் வந்து கொடுக்கணும். இப்போ சமந்தா மேம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஷீ இஸ் ஃபாலோயிங் வெரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். பயங்கரமாக தண்ணி குடிப்பாங்க, சூப்பராக இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, லைக் வந்து ஷீ வில் நாட் டேக் சுகர். பட் ஆனால் அவங்க அட்வர்டைஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்ச் பர்க் அப்படின்றதுலேயும் வரும். அண்ட் ரஷ்மிகா மேமுமே அப்படி தான். லைக் அவங்க வந்து அவங்களும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய ஷீ இஸ் அ வெஜிடேரியன். பட் ஆனால் அவங்க மெக்டியில் ஒரு சிக்கனுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சொசைட்டியில் அவங்க பண்ணுற அவங்க லைஃப் ஸ்டைலாக ஒன்று தே ஆர் லிவிங் அ டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல். ஆனால் அவங்க அட்வைஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வேறையா இருக்குன்றப்போ அது எப்படி மேம் ஒரு ஒரு ஆடியன்ஸை நம்ம எங்கே பவுண்டரி வரையணும் அதுக்கு? தே ஆர் ஜஸ்ட் அன் அம்பாசிடர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, அவங்க சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்ன்றதுலேருந்து வெளியில் வந்துட்டு வி ஆர் ஆல் எஜுகேட்டட். ஸோ நம்மளாம் படிச்சிருக்கோம், எது உண்மை இது போய் நமக்கு தெரியும். ஸோ அதனால எல்லா செலிபிரிட்டியும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆட்ஸில் நடிக்கிறதோ ப்ரமோட் பண்ணுறதுலையோ அவங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க சீரியஸாகவே. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பான் மசாலாவில் நடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் ஆட்ஸே கொடுக்க மாட்டாங்க நிறைய ஆக்டர்ஸ்லாம். ஸோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறவங்க டெஃபினெட்லி எடுத்துக்கிறாங்க. பட் சர்டைன் இடத்துல இப்போது சாம் மாமே சொல்கிறீங்க நீங்கள் சுகர் டயட் அவங்க சுத்தமாக கிடையாது. ஹவ் யூ நோ தே பர்சனல் லைஃப்? What if she, sugar வேணுன்றப்போ, what if it's her favorite chocolate is 5 star and every day she take little bit of 5 star? Why should she tell you? True. Why should she tell you? See, that's her personal, right? So maybe அந்த ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அவங்க அந்த சுகர் டயட்ல இருந்திருப்பாங்க, திருப்பியும் அவங்க நார்மல் லைஃப் ஸ்டைல் வந்திருப்பாங்க, திருப்பியும் ஒரு பிரேக். சீட் டேவும் எல்லாருக்குமே சீட் டே இருக்கும். அந்த சீட் டேல தான் நம்ம வந்து சாப்பிட போறோம் சுகர் ஃபேக்டர். நம்ம ஏன் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க இப்படி இருக்கிறதுனால ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒரு ஆக்டர் இதனால தான் எனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்ல போகிறது கிடையாது. இது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் இதை பற்றி பேசுகிறேன்ற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர இது என் ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியன்ற மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லேயுமே why they are signing up? Because they're famous. ஃபேமஸ் பீப்புள் பார்த்தாதான், ஐ மீன் நடிச்சாதான் மக்கள் பார்ப்பாங்க. அது ஒரு மார்க்கெட்டிங்காக பார்க்கணும். யூ ஷுட் நாட் டேக் இட் டு யுவர் பர்சனல் லைஃப். ஓகே, மார்க்கெட்டிங்கா பார்த்தா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறீங்க. நைஸ். ஓகே, மென்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு. இப்போ வந்து சிம்பு சார் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாரு. அதோடைய ஜேர்னி வந்து ரொம்பவே பெருசு. அது வந்து 1.5 years இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி இப்போ ஏகே சார் வந்து ஒரு கார் ரேசிங்காக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மென்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு நம்ம தமிழ் மென்னை பொறுத்தளவு அகெயின் ஏஜ் ரொம்ப முக்கியம். 20 இயர்ஸ்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக மாறுவாங்க, அண்ட் 50 இயர்ல கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக மாறுவாங்க. ஏகே சார் எனக்கு என்னமோ அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், எஸ் அவர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு, பட் அந்த சாம் போயிடுச்சோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஓகே. ஸோ நான் சொன்னேன் இல்லையா கொலாஜன். ஸோ அந்த கொலாஜன் ஃபேக்டர், ஸ்கின்னோடைய குவாலிட்டி, பாடியில் இருக்கிற அந்த குவாலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பீயிங் அன் ஆக்டர் அவங்களுக்கு அவங்களுடைய இமேஜ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இமேஜில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஜென்ரலாக. ஸோ அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஃபேமஸ் ஆக்டராக இருந்தாலும் சரி, தே ஹவ் டு கீப் இன்வெஸ்டிங் ஆன் தேர் இமேஜ் ஃபேக்டர். ஸோ அந்த இமேஜ் ஃபேக்டரில் அவங்க பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யூனோ ஜோதிகா மேம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆனாலும் ஷி மெயின்டைன்ஸ் த tightening. Our skin is still tight. That the credit definitely goes to the whoever she is practicing or whatever she's practicing. Actually, that's how the way should be. Okay. So அந்த அந்த sagginess வந்து ஸ்கின்ல தெரியாம நம்ம பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வெறும் கார்டியோவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல், வெயிட் லாஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல், ஸ்ட்ரென்தனிங்லேயும் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட இது காம்பினேஷனாக இருக்கணும். டயட், ப்ரோட்டீன் டயட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு என்ன தேவைன்றதையும் பார்த்து தான் நீங்கள் சைட் பை சைட் போனால் மட்டும்தான் மென் எஸ்பெஷலி ஆஃப்டர் 40 உங்களுக்கு இந்த ஆஸ்பெக்டில் ஒர்க் ஆகும். ஏன்னா மசில் லாஸ் இஸ் வெரி பேட். திருப்பி உங்களால் ஃபேஸில் மசிலை கொண்டு வரது கஷ்டம். இட் வில் டேக் டைம். ஏன்னா யூ ஆர் நாட் இன் 20s, ஸோ யூ ஆர் இன் 40s. ஸோ இட் வில் டேக் டைம். கண்டிப்பாக வரும், பட் இட் வில் டேக் டைம். அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் திரும்பி போகணும். திருப்பி என்னதான் வெயிட் போட்டாலும் அந்த சாம் whatever you had, the muscle loss will not come back. Okay. So just be careful with the muscle loss alone. So muscle atrophy ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் போகாமல் பார்த்துக்கணும். எனி வெயிட் லாஸ் யூ டூ. ஸோ சிம்பு சார், ஐ பர்சனலி yes, I like the way he groomed, but still VTVல தான் அவர் the best ன்னு நான் சொல்லுவேன். அந்த VTVல இருந்த அந்த charm, and he was in the middle. He was not too thin, at the same time he was not too bulk. I think VTV was perfect. மேம், இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பூ, இல்லை இந்த டாண்ட்ரஃப் ஃப்ரீ ஷாம்பூ, இந்த மாதிரி நிறைய அட்வர்டைஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸும் இருக்குது. உண்மையிலேயே அந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணால் டாண்ட்ரஃப் போகுமா? பர்மனெண்ட்டாக போகுமா, இல்லை ஜஸ்ட் டெம்பரரி சொல்யூஷனா? See, two types of things in the right now. ஒன்று வந்து பியூட்டி பிராண்ட்ஸ், இன்னொன்று மெடிக்கல் பிராண்ட்ஸ். ஓகே, ரைட். ஸோ பியூட்டி பிராண்ட்ஸ் இஸ் மோஸ்ட்லி டுவர்ட்ஸ் பியூட்டி சைடில் தான் இருக்கும். அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் வேணும் எனக்கு கொஞ்சம், ஐ ஷுட் ஃபீல் குட் அண்ட் லக்ஸுரி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். எஸ், யூ கேன் கோ ஹெட் வித் யோர் பியூட்டி பிராண்ட். ஆக்சுவல் ரிசல்ட் எனக்கு வேணும் அப்படின்னா மெடிக்கல் பிராண்ட் தான் சூஸ் பண்ணுவோம். ஃபார்மசி ப்ராடக்ட் தான் நீங்கள் சூஸ் பண்ணுவோம். ஓகே, ரிசல்ட் ஆல்வேஸ் இஸ் டெஃபினெட்லி அது ஒரு ஸ்டடி பண்ணியிருப்பாங்க, கேஸ் ஸ்டடிஸ் பண்ணி தான் அது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போது ஈவன் பிகர் பிராண்ட்ஸே என்ன பண்ணுறாங்க, பியூட்டி லைன் ஒன்று வைக்கிறாங்க, டெர்மா லைன் ஒன்று வைக்கிறாங்க. ஏன் டெர்மா லைன் கொண்டு வராங்கன்னா, டெர்மில் மெடிக்கேட்டடாக இருக்கும் எல்லாமே. அதே பேரில் கொண்டு வர மாட்டாங்க, வேறு பேரில் டெர்ம் லைன்னு ஒன்று கொண்டு வராங்க இப்போ எல்லா பிராண்ட்ஸுமே. பிகர் பிராண்ட்ஸ் லைக் லாரியல், எஸ்டே லாடர், ஆல் பிகர் பிராண்ட்ஸ் கம்மிங் வித் டெர்மா லைன், கிளினிக்கல் ஸ்கின் கேர் லைனுக்கு உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் இதுதான். The result aspect will be mostly medical brandsல தான் இவங்க உள்ள வர ட்ரை பண்றாங்க. ஏன்னா பியூட்டி பிராண்ட்ஸ்ல ரிசல்ட் ஆஸ்பெக்ட் யூ கான்ட் claim. Okay. Here of course it's a doctor prescribed, dermatologically tested. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க இருக்கும், பட் இங்க ரிசல்ட் ஆஸ்பெக்ட் ஏன்னா ஃபார்மகோ ப்ராடக்ட்ஸ் இருக்கும், இதுல ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதனால யூ ஹாவ் டு ஆல்வேஸ் ட்ரஸ்ட் த மெடிக்கல் பிராண்ட். ஓகே மேம், இப்போ நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து லைக் கேர்ள்ஸ் எஸ்பெஷலி யூஸ் அ லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆன் ஸ்கின். ஃபவுண்டேஷன், கன்சீலர், லிப்ஸ்டிக், இதெல்லாமே கெமிக்கல்ஸ் தான். நிறைய பேர் வந்து இப்போ அதுவே வந்து எனக்கு இந்த சீரம் இருக்கு, ஐ ஹாவ் என்னோட சன்ஸ்கிரீன்லேயே வந்து எனக்கு இந்த சீரம் இருக்கு, SPF இருக்கு. ஹவு ட்ரூ இஸ் இட்ஸ்? சி, எல்லாமே கொஞ்சமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாஸ்டர் இன்கிரீடியன்ட்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் இன்கிரீடியன்ட்லாம் நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் விட்டமின் ஈன்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பாருங்களேன். ஓகே, ஆல்வேஸ் செக் த பர்சன்டேஜ் ஆஃப் த மாஸ்டர் இன்கிரீடியன்ட். ஸோ அவங்க கிளைம் பண்ணுறாங்க இல்லையா, அது என்னன்றதை பின்னாடி இருக்கிற இன்கிரீடியன்ஸில் செக் பண்ணாலே உங்களால் கண்டுபிடிச்சிடலாம். அது உண்மையிலேயே நிறைய இருக்கா, இல்லை அந்த நிறைய மீன்ஸ் அது RDAன்னு சொல்லுவாங்க, ரெக்கமெண்டட் டோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த RDA உண்மையிலேயே ரெக்கமெண்டட் டோஸில் தான் இருக்காது. ஏன்னா இந்தியாவில் இவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு we all have a recommended use. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீராய்ட்ஸ் நம்ம ஸ்கின் க்ரீம்ஸில் இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும்னு நமக்கு we have a ரூல். ஸோ அது மாதிரி நமக்கு எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லா இன்க்ரீடியன்ஸ்க்கும் RDA இருக்கும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் பிளான், அந்த RDAன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
மேம் சில பேர் வந்து இந்த எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்ஸ் கூட சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து எக்ஸ்பைர் ஆயிருக்கும். ஒரு 2, 3 மந்த்ஸ் ஆயிருக்கும். இல்ல சம்டைம்ஸ் 6 மந்த்ஸ் கூட ஆயிருக்கும். அந்த மாரி எக்ஸ்பைர் யூஸ் ஆன பண்ணக்கூடாது எக்ஸ்பைரி ஆனது. ஸோ அப் டு மேபி ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் சொல்ற அப்படின்னா, தெரியாம யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, தட்ஸ் டிஃபரெண்ட். தெரிஞ்சே யூஸ் பண்றதுன்றது இட் கேன் ரியாக்ட். இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம். எப்படியும் போகும். யா, யா, யா. ஓகே. 80-20. 80-20. ஓகே. யா. ஸோ இவ்ளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையா, ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். யா.